8, 9, 10. நிறுத்து. குட் குட். என்ன 40 ரூபா 10 பைசா. 10 பைசா என்ன கொசுரு? மேல போட்டு தரேன். 50 ரூபா வச்சுக்க. தம்பி ஏப்பா, பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி லட்சணமா இருக்கிற. ஓ, சினிமா நடிகர்கள் இப்படித்தான் இருப்பாங்களா? நான் வேற மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன், ஆனா படிச்ச மாதிரி தெரியலையே. 10ஆம் நம்பர் வீட்டுக்கு கேட்ட போய் திறக்கறியா? உனக்கு என்ன பைத்தியமா? சித்தப்பா பதிலே பேச மாட்டேங்கிறான். கன்ஃபார்ம்டு பைத்தியம் தான். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேரும் எப்படி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி ஜட்டி பனியனோட ஓடி வந்தீங்க? சித்தப்பா, இந்த கோயம்பேடு ட்ரெஸ் போட்டுட்டு என் கூட வராதேன்னு சொன்னேன், கேட்டியா? நீ இந்த சுடுகாட்டு மண்ட பனியனை போட்டுட்டு வராதேன்னு சொன்னேன், கேட்டியா? இந்த பையன் என்னையும் ஒரு லிட்டர்ல சேர்த்துட்டான். சித்தப்பா, சின்னப்பா. ஐயோ, ஏன் சார் இப்படி நடு ரோட்ல நின்னு கத்துறீங்க? ஒழுங்கா வீடு போய் சேருங்க. எங்க வீடு 9ஆம் நம்பர் வீடுதான். அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ 10ஆம் நம்பர் வீட்டுக்குள்ள போற, ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். ஊட்டாண்டு வந்து பெல்ல அமைக்கினே இருக்கியே, என்னமா ஓனா? இந்த வீட்ல ஒரு போர்ஷன் வாடகைக்கு விட போடணும்னு பேப்பர்ல போட்டிருந்தது. அதான் உள்ள வந்து இடத்த பார்க்கலாமா? கொடகுல கூடு பார்க்க வந்திருக்கியா? இது புடி. என்னது? இந்த கலேஜ கொண்டு போய் அந்த கார்ப்பரேஷன் தொட்டில கலாச்சிட்டு வா, அப்பால பேசுவோம். புடி. என்னமா இது? வீடு பார்க்க வந்தவங்க கிட்ட வேலை வாங்குறீ நீ? சரி, நானே கலாச்சிக்கிறேன். அடுத்த கால் பண்ணிட்டு போ. ஏமா வேணா நில்லு. அண்ணா நகர் வரதுக்கு ஆட்டோக்காரனுக்கு 50 ரூபா எழுதிருக்கேன். குட்டு வந்த கலிச்ச. நில்லு. போ. வீட்டுக்குள்ள வேற ஏதாவது கேடு கட்ட இருக்கு? எதுக்கு? அவங்களையும் துப்பு சொல்லு, மொத்தமா எடுத்து போறேன். இல்ல, இது போதும் போ. வீட்ல எல்லாம் என்ன தானே? ஐயோ, என்ன பண்றாங்க இவளுங்க வீட்ல? இந்த நாத்த நாரது. இந்த கலிஜே புடி. இப்போ உள்ள போலாமா? நில்லு. உன் பேர் என்ன? சக்கரவர்த்தி. ராணி வீட்டுக்கு வரலையா? நான் கல்யாணம் ஆகாத சக்கரவர்த்தி. அப்ப இந்த ஊடு உனக்கு வாழை கிடையாது. ஏன்? கண்ணால ஆன ஆம்பளையா இருக்கணும், இல்ல கண்ணால ஆகாத பொம்மநாட்டியா இருக்கணும். அவங்களுக்கு தான் எங்க எஜமானி அம்மா இந்த ஊடு விடுவாங்க. உங்க எஜமானி அம்மா என்ன அலியா? யோ, அலியும் இல்ல எலியும் இல்ல அவங்க. இது எங்க அம்மா கண்டிஷன். எங்க உங்க எஜமானி அம்மாவை கூப்பிடு, பேசி பாக்குறேன். ஒருவேளை என் முகத்தை பார்த்த உடனே மனசு மாறி அவங்க கண்டிஷனை கைவிடலாம். அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு நேரம் ஆகும். நீ அப்பால வா. கூட கூட கொஞ்சம் நில்லு. வந்தது வந்துட்டேன். வாடகைக்கு விடுற போஷனை பார்த்துட்டு போயிடுறேன். சரி வா, உள்ள வந்து ஒரு வாட்டி கண்டுக்கிட்டு போ. வா. வேலைக்கார பெண்ணே, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இந்த கட்டிலும் மெத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ இங்க தான் தூங்குறியா? என்னடா? நீயும் இந்த வீட்டுல தான் தங்குறியான்னு கேட்டேன். எல்லாமே என் மனசுக்கு திருப்தியா நடந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த போஷனும் எனக்கு வாடகைக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு வழியா செட்டில் ஆயிடுவேன். செட்டில். பெண்ணே, உங்க முதலாளி அம்மா எப்ப வருவாங்க? எந்த நிமிடம் வருவாங்க? பெண்ணே, இந்த பெட்ரூமுக்கு எவ்வளவு வாடகை உனக்கு ஏதாவது தெரியுமா? மாசம் 1000 ரூபாய் கொடக்கூலி, 10 மாசம் அட்வான்ஸ். 1000 நியாயமான வாடகை. That sounds fair enough. Nice bed, nice girl. But I'm afraid I could not possibly rent the room to you. வேலைக்கார பெண்ணே, உங்க முதலாளி அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அழகானும் அசரீரி மாதிரி குரல் மட்டும் கேக்குது. குனி பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்களா? முன்னாடியும் ஓடில, பின்னாடியும் ஓடில. அந்த குரலுக்கு சொந்தக்காரி நான் தான். வீட்டுக்காரமா நீங்க? வீட்டுக்கார அம்மாவும் நான் தான், வேலைக்காரியும் நான் தான். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே வேலைக்காரிய ஓரக்கண்ணால நோட்டம் விடுற சபல புத்தி எல்லா ஆம்பளைங்களுக்கும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் வாடகைக்கு வீடு கேட்டு வரவங்க ஒழுக்கமானவங்களான தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேஷம். நியாயமான வேஷம். தம்பதிகளுக்கும் தனியா வாழும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அறைய வாடகைக்கு விட முடியும். தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு போயிடுங்க. திடீர் கல்யாணம் பண்ணிக்க என் ஜாதகத்துல யோகம் இல்ல. மனசு இறங்கி என் விஷயத்தை மறுபரிசீலனை செய்யக்கூடாதா? பிரம்மச்சாரிகளை பொறுத்த வரைக்கும் மறுபரிசீலனைக்கு இடமே இல்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இதோ பாருங்க, ஆம்பளைங்கள்ல 1-2 பேர் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் நீங்க கேவலமா நினைக்க கூடாது. நாங்க எல்லா விதத்திலையும் பொம்பளைங்களுக்கு உதவியா இருப்போம். ஆண் துணையோட வெளியே போனீங்கன்னா காலி பயலுக சைட் அடிக்க மாட்டானுங்க. இடிமன்னர்கள் தொல்லை இருக்காது. குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். என்னது? ஆம்பளைங்க வீட்டுல இருந்தா நீங்க திருட மயம் இல்லாம நிம்மதியா தூங்கலாமே, அத சொன்னேன். ஓஹோ. என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா உங்க கையில ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி இருக்கிற மாதிரி. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன். மத்தவங்கள மாதிரி நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கிளி குஞ்சு, மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. மொத்தத்துல என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது. தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க. நீங்க தலையில நின்னாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்க போறதில்ல.
இவ்வளவு பெரிய பட்டணத்துல உங்களுக்கு வீடா கிடைக்காது. வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. மிஸ் ப்ளீஸ் வெயிட் அட் தி பிளேஸ். பெல். ஹலோ பானு ஹியர். நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுறேன். உங்க அண்ணன் உங்க வீட்டு பேர்ல வாங்கின கடனுக்கு தவணையும் கட்டல, வட்டி பணமும் கட்டல. சார், நான் இப்ப கொஞ்சம் சிரமத்துல இருக்கேன். ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க. எப்படியாவது வாங்கின தொகைக்கு வட்டியை கட்டிடுறேன். சாரி மிஸ், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அட்லீஸ்ட் வட்டி பணம் 15,000 கட்டினீங்கன்னா வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வராம தடுத்து நிறுத்தலாம். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் வேற வீடு பாத்துக்கிறேங்க. வரங்க. நிலவு சக்கரவர்த்தி, நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால உங்களை என் கொடுத்துன ஏத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இறங்கின மனசு. தேங்க்யூ. பட் ஒன் திங், என்ன? வாடகை 1000 ரூபாய் தான். அட்வான்ஸ்க்காக 15,000 ரூபாய் தரணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ மிஸ்டர் சக்கரவர்த்தி? ஃபைன் சார். டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். வெரி குட். போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல நான் உனக்கு வைஸ் பிரின்சிபாலா இருந்தேன். இப்போ என்கிட்டயே டியூட்டில சேர்றியா? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். நாளையில இருந்து யூனிஃபார்ம்ல வர வேண்டாம், மஃப்டில வந்தா போதும். பிகாஸ் we are CID officers. எஸ் சார். சார், வாங்கம்மா, என்ன வேணும்? லேட்டஸ்ட் அரைவல் ஏதாவது வந்திருக்கா? லேட்டஸ்ட் அரைவலா? அது என்ன ட்ரெயினா பிளைனா? ட்ரெயினும் இல்ல, பிளேனும் இல்ல. புதுப்பட கேசட் வந்திருக்கான்னு கேட்டேன். ஓ அதுவா? மேல போ, கிடைக்கும். புதுசெல்லாம் என் பையன் பாத்துக்கறான், பழச மட்டும் நான் பாத்துக்கறேன். உங்க வயசுக்கு ஏத்த உத்தியோகம். கீப் இட் அப். அடேங்கப்பா, உனக்கு ரொம்ப நேரம் வாய். வணக்கமுங்க. வணக்கம் முங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்து மலராத பாதி மட்டும் இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தர்றேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட் 3 காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, 3 கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட் கொடுங்க, பில்ல போடுங்க. ஐயோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேர்லயே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் என்னங்க, 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10, விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு. சென்னை 1 2? சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாத்தா? புது கேசட்ட ஓசியில போடி வந்து போயிட்டாலே குறுக்கு தெரு மோகினி. மிஸ் மிஸ் வண்டர்ஃபுல். பியானோ பிரமாதமா வாசிக்கிறீங்க. நான் அப்படியே ரசிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நின்னுட்டேன். Thank you. இந்த பியானோவை எங்க அம்மா எனக்கு பரிசா கொடுத்தாங்க. இத வாசிக்கும் போதெல்லாம் இறந்து போன எங்க அம்மா என்னோட ஆத்மார்த்தமா பேசுற மாதிரி இருக்கும். துயரமான நேரங்கள்ல இங்க வந்து உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல மனசு லேசாயிடும். யூ ஆர் a very sentimental character. You are correct. இந்தாங்க உங்க அட்வான்ஸ் தொகை. Thank you. இது உங்க ரூமா? அதான் என் ரூம். அப்படின்னா இந்த ரூமை கொஞ்சம் திறந்து காட்டுங்க. நான் எடுத்திருக்கிற ரூமை விட இது பெருசா இருந்துச்சுன்னா நான் இங்கே தங்கிக்கிறேன். ஒருத்தர் துணையா இருந்துக்கலாம். இந்த ரூமை யாருக்கும் வாடகைக்கு விடுறது அபிப்பிராயம் இல்ல. அது திறந்து பார்க்கவும் அனுமதி இல்ல. யாருக்கும் அனுமதி இல்லையா? இந்த ரூமுக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு? சிஐடி மாதிரி துருவி கேள்வி கேட்காம உங்க ரூம்ல போய் செட்டில் ஆகுங்க. அது சரி. நீங்க நல்ல மூட்ல இருக்கும்போது வந்து தெரிஞ்சுக்கிறேன். மிஸ், என்ன இன்னைக்கு ஒரு நாள் டின்னருக்கு என் கூட ஹோட்டலுக்கு வரீங்களா? நம்ம 2 பேருக்குள்ள ஒன்னும் சரியான அறிமுகம் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன ஹோட்டலுக்கு கூப்பிடுறீங்களே? உங்க மனசுக்குள்ள என்ன பத்தி என்ன நினைப்பு? பாத்தீங்களா, அவசரப்பட்டு என்ன பத்தி தப்பா இட போட்டீங்களே. நீங்க இந்த வீட்டு ஓனர், நான் உங்க குடுத்தனக்காரன். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு இது ஏற்பட வேண்டாமா? எது? ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்.
அதுக்கு இந்த டின்னர் முதற்படியா இருக்கட்டுமே நினைச்சேன். ஓஹோ, அப்ப சாரோட ரெண்டாவது படி என்னவா இருக்கும்? என்னைக்கு நீங்க என்ன டின்னர் கூப்பிடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறதான். ஓகே, நாளைக்கு நீங்க என்னோட டின்னர் சாப்பிடுறதா இருந்தா இன்னைக்கு உங்க இன்விடேஷன் ஏத்துக்கிறேன். அக்ரீட், லெட்ஸ் கோ. கீழே வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74. சித்தப்பா, இனிமே என்னால உச்சி போட முடியாது. முட்டி கண்டு போச்சு. படுக்க போகும்போது 100 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் ஒன்னதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லிருக்காரு. என்னையா உசுர எடுக்கிற? உனக்கு உழைச்சு வச்சா நான் ஓடா தேஞ்சிரும் போல் இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதடா. எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே. இந்தியா டுடே இப்படி சொல்லி சொல்லியே என்ன ஏமாத்து. இப்படி உட்கார்ந்து எந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன். 76, 77, 78, 79. இதுக்கு மேல முடியல பாருங்க. மிஸ் பானு, ஐ அம் ரெடி. Yes, I'm coming. Number 1 அயோக்கிய ராஸ்கல். என்னங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ்ல ரொம்ப தெளிவா பேசுனீங்க. இப்ப அதுல இங்கிலீஷ கலந்து கண்ணபிடான்னு திட்டுறீங்க. I'm sorry, நான் உங்களை திட்டல. உங்க வலது பக்கம் திரும்பி பாருங்க, நான் யாரை திட்டினேன்னு உங்களுக்கு புரியும். யாரோ ஒரு போலீஸ் ஆபீசர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவரையே திட்டுனீங்க? அவனை திட்டல, அவன் வேலை பார்க்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? பின் என்னங்க, குற்றவாளிகளோட கை குலுக்குவானுங்க, நிரபராதி கையில விலக மாட்டுவானுங்க. காலையில வந்தீங்க, வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டீங்க. நீங்க யாரு என்னன்னு விசாரிக்காம நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நீங்க யாரு, என்ன உத்தியோகம் பாக்குறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. நான் வந்து ஓபி, ஐஓபில வேலை செய்யறேன். ஐஓபினா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அதுல நான் மேனேஜரா இருக்கேன். மெட்ராஸ்ல இந்த பேங்க்குக்கு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க எந்த பிரான்ச்ல வேலை பாக்குறீங்க? பிரான்ச் அடையார் ஆலமரம். என்னது, ஆலமரமா? இல்ல இல்ல, ஆலமரம் இருக்கிற அடையார் பிரான்ச். அடையார்லயே வேலை பாக்குறீங்க? பின்னைய அண்ணா நகர் குடி வந்தீங்க? இது இந்த கடைசி, அது அந்த கடைசி. இன்னும் 3 மாசத்துக்கு என்ன இன்ஸ்பெக்ஷன் ஆபீசரா போட்டிருக்காங்க. அது முடிஞ்ச உடனே அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு தாவிடுவேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மீட் மிஸ்டர் பிரதீப், இன்ஸ்பெக்டர். நம்ம டிபார்ட்மெண்ட் தான். இஸ் மிஸ்டர் சக்கரவர்த்தி. ஹலோ. ஹலோ சக்கரவர்த்தி. தேங்க்யூ சார். நேத்து காலையில நம்பர் 10 சாந்தி காலனிக்கு நீ போயிருந்திருக்க. எதுக்காக போயிருந்தேன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த வீட்ல ஒரு போர்ஷன் வாடகைக்கு விடப்படும்னு விளம்பரம் வந்திருந்தது. அது விஷயமா போனேன். வீடு கிடைச்சதா? கிடைச்சது சார். இப்ப நான் அங்கதான் தங்கியிருக்கேன். நேத்து ராத்திரியே அந்த பெண்ணை ஹோட்டல் பாரடைஸுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறேன். ஓர் செலவுல அவளுக்கு விருந்து கொடுத்திருக்கிறேன். நம்ம கரெக்ட்? கரெக்ட் சார். முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு விருந்து கொடுத்திருக்கிறேன். இந்த திடீர் நெருக்கத்துக்கு என்ன காரணம்? குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு காரணமும் இல்ல, சும்மா ஒரு நட்புக்காக. ஒன்ன மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு கொலைகாரியுடைய நட்பு தேவைதானா? போயும் போயும் குடியிருக்கிறதுக்கு உனக்கு அவ வீடு தான் கிடைச்சதா? சார் கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. சொல்றேன். நீ குடியிருக்கிற வீட்டுக்கு சொந்தக்காரி மாடல் அழகி பானு 6 மாசத்துக்கு முன்னால அவளுடைய மாற்றாந்தாய்க்கு பிறந்த அண்ணனை சுட்டு கொன்னுட்டா. சார், இந்த கேஸ விசாரிச்ச அதிகாரி அந்த 10ஆம் நம்பர் வீட்டை சுத்தி இருக்கிற குடுத்தனக்காரங்கள் எல்லாம் தீர விசாரிச்சிருக்கார். குறிப்பா 9ஆம் நம்பர் வீட்டுல இருக்கிற எச்ராஜ் என்பவரு இந்த கொலை சம்பந்தமா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் படிக்கிறேன், கேளு. 1991ஆம் வருடம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி அன்று ராத்திரி 10 மணிக்கு எத்ராஜ் என்ற நானும் என் வளர்ப்பு மகன் சின்னப்பாவும் எங்களது வீடியோ கடையை மூடிவிட்டு வழக்கம் போல் சாந்தி காலனிக்கு நடந்து போய் கொண்டிருந்தோம். சித்தப்பா, இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு. நேத்து இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நாம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம். ராத்திரி நேரத்துல நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் ஒன்னு எரியுதான்னு பாருங்க. நீ ஒண்ணும் பயப்படாத. நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல ₹1,00,000 பணம் வச்சிருக்கிறேன். இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா, இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்த பொட்டிய புடி, இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு.
நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிறேன். என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லைன்னா நானே உன்னை சுட்டு போடுவேன். அப்பா, வீடு வந்து சேர்ந்தாச்சு. மூச்சு வாங்குது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா, இனிமே டுமில் சத்தம் கேட்காது. அப்பா! சார் என்னாச்சு? ஐயோ, யாரோ சுட்டாங்களே. டெஞ்சில குண்டு பாய்ச்சிருச்சு. அது சித்தப்பா, என்ன உடம்புல ரத்தம்? உனக்கு என்னாச்சு? யாரோ சுட்டாங்கடா. சுட்டுட்டாங்களா? உண்மையிலே நீ போயிட்டியா? அப்பா, யோ, என்ன அப்புறமான சேர்ந்து நானும் வர்றீங்க? யார் சுட்டது, யார் போனது? அறிவட்டவன கல்லு மாதிரி உட்கார்ந்து செத்து தெரியலையா? இந்த மாதிரி கொட்டுது ரத்தம். சித்தப்பா, உன் பக்கத்துல சிகப்பு பெயிண்ட் கொட்டி கிடக்குது. அதுல கைய வச்சுட்டு நீ ஏன் உடம்பு பூரா தடவிக்கிட்டு ஏன் கூச்சல் போட்டு ஊற கூட்டுற? அடே, ஆமா, குண்டு பட்டிருந்தா சட்டையில தொலை போட்டிருக்குமே, நல்லா தானே இருக்கு. ஆனா துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுடா. ஆமாங்க, துப்பாக்கி சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம். சித்தப்பா, வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இந்த 10ஆம் நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு. ஆனா மாடியில் லைட் எரியுது. இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு. ஆனா இந்த வீட்டுல மட்டும் யாரும் வெளியே வரல. கரெக்ட். இந்த வீட்டுல தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. நீ போய் கதவை தட்டு, யாராவது வர்றாங்களா பாரு. யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா. பானு, பூபாதி. ஐயோ, பூமதிய கொலவனி டிக்கியில போட்டு கொண்டு வராங்க. ஓடியாங்க, எல்லாரும் ஓடியாங்க. கொலவாரி தப்பிச்சு ஓடுற, ஓடியாங்க, ஓடியாங்க. பக்கத்து வீட்டு பானு தான் அண்ணனையே சுட்டு கொன்னு வேதத்தை டிக்கியில போட்டுக்கிட்டு இந்த சினிமாவில வர்ற மாதிரி மாயமா மறைஞ்சிட்டாளே. சம்பவம் நடந்த 10 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் அதிகாரிங்க பானு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவ வீட்டு மாடியில தான் அந்த கொலை நடந்திருக்கு. சுவத்துல ரிவால்வர் குண்டு பதிஞ்சதுக்கான அடையாளம் இருந்தது. தரையில ரத்தம் சிந்தி கிடந்தது. ஆனா சுட்டுக் கொல்லப்பட்ட பானுடைய அண்ணன் பூபதியுடைய சடலமும் நமக்கு கிடைக்கல. அந்த நேரத்துல நம்ம விசாரணைக்கு பானுவும் வீட்டுல இல்ல. அந்த வீட்டினுடைய கொல்லப்புறத்துல போலீஸ் அதிகாரிங்க 3 பொய்ப்பல்ல கண்டெடுத்தாங்க. அந்த 3 பொய்ப்பல்லையும் பானுடைய அண்ணன் பூபதிக்காக நான் தான் கட்டி கொடுத்தேன்னு ஒரு பல் டாக்டர் போலீஸ் அதிகாரிகிட்ட உறுதிப்படுத்தி இருக்கார். மறுநாள் காலையில 5 மணிக்கு தான் பானு அவ வீட்டுக்கு வந்தா. கொலை நடந்த நேரத்துல நீ எங்க இருந்தேன்னு போலீஸ்காரன் கேட்டாங்க. அதுக்கு அவ சாதுரியமா ஒரு பதில் சொன்னா. அவ என்ன சொன்னா தெரியுமா? அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, சாமி தரிசனம் பண்றதுக்காக சாயந்தரம் 6 மணிக்கே கோயிலுக்கு போயிட்டேன். ஏகப்பட்ட கூட்டம். 12 மணிக்கு தான் சொர்க்கவாசலை திறந்தாங்க. சாமியை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது பொழுதே விடிஞ்சு போச்சுன்னு சொன்னா. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கோவில்ல தரிசனத்துக்காக கியூவில் நின்னேன்னு சொன்னா. ஆனா அதை நிரூபிக்க அவளால ஒரு சாட்சி கூட காட்ட முடியல. பின்னையே சார் அவளை ஜெயில இல்லாம வெளியே விட்டு வச்சிருக்கீங்க? உடனே அவளை கைது செய்து கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். நீதிபதியோட அனுமதியோட விசாரணைக்காக 1 வாரம் அவளை போலீஸ் காவல்ல வச்சிருந்தோம். எப்படி அவ அண்ணனுடைய சடலத்தை கைப்பற்றணுன்றதுக்காக அவளை துருவி துருவி சாமர்த்தியமா விசாரிச்சோம். ஆனா கல்லூரி பங்கம் மாதிரி என் அண்ணனை நான் கொலை செய்யலன்னு சாதிச்சுட்டா. பானுதா அவ அண்ணனை சுட்டு கொன்னான்றத கோர்ட்ல நிரூபிக்கணும்னா கொல்லப்பட்டதாக சொல்லப்படுற அவ அண்ணனுடைய சடலம் நமக்கு கண்டிப்பா தேவை. ஆனா பூபதியினுடைய பாடியை நம்மால கண்டுபிடிக்க முடியல. What a pity. சோ 1 வாரம் போலீஸ் காவலுக்கு பிறகு அவளை வெளியில விட்டுட்டோம். ஆனா அந்த நிமிஷத்துல இருந்து அவ வீட்டையும் அவ வெளிவட்டார நடவடிக்கைகளையும் ராத்திரி பகலா கண்காணிச்சுட்டு வர்றாரு மிஸ்டர் பிரதீப். நீ ஒரு போலீஸ் அதிகாரின்னு தெரிஞ்சும் அவ வீட்டுல உனக்கு தங்க இடம் கொடுத்திருக்கா. இட்ஸ் a shock to me. சார், நான் போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவன் அவளுக்கு தெரியாது. இல்ல, நீ யாருன்னு அவகிட்ட சொன்ன? பேங்க் அதிகாரின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? பேச்சுவாக்குல போலீஸ் இலாக்காவை கடுமையா விமர்சனம் செஞ்சான். அவளுடைய காழ்ப்புணர்ச்சிக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் யாருங்கிற உண்மையை அவளுக்கு சொல்லான்னு இருந்தேன். அதனாலதான் தற்காலிகமா அப்படி ஒரு பொய் சொன்னேன். பானுவோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்காம அவ வீட்டுக்கு வாடகைக்கு போனது தப்புதான். இன்னைக்கே வேற வீட்டுக்கு என் ஜாகையை மாத்திக்கிறேன். அவசரப்படாதே. குலகாரி ஒருத்தி வீட்டுக்கு போலீஸ் அதிகாரி குடி போறது அவ்வளவு சுலபம் இல்லை. நமக்கு சந்தர்ப்பவசமா அது கிடைச்சிருக்கு. நிச்சயமா அவதான் அண்ணனை கொலை செய்திருக்கிறா. ஆனா தனக்கு நெருக்கமான ஒருத்தர் உதவியோட தான் அந்த சடலத்தை நம்ம கையில கிடைக்காம அப்புறப்படுத்தி இருக்கிறா. அந்த நபர் யாரு? பூபதியுடைய உடல் எங்க புதைக்கப்பட்டிருக்கு? இந்த 2 கேள்விகளுக்கு சரியான விட நம்ம கைக்கு கிடைச்சிட்டா
அடுத்த நிமிஷமே பானுடைய கைகள்ல விலங்க நம்மால மாட்டிட முடியும். யூ ஃபாலோ மீ? எஸ் சார். நீ பானு வீட்லயே தங்குற, அவளுக்கு தெரியாம அவளை துப்பறிஞ்சு நமக்கு தேவையான தடயங்களை கண்டுபிடிக்கிற. எஸ். ஹாய் ஜோலே. ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான், வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுத சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். என்னப்பா? அச்சோ, இவன் கோயிலுக்கு போயியா? எங்க சித்தப்பா வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறானே. என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேர கட்டினாலும் தூக்கி பாப்பானே. நீ அரப்பாவோட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடு. அங்கே இரு, அங்கே இரு. சித்தப்பா, அங்கே இல்லைங்க. உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு. மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்து நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா, விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உங்க உடம்பு விபரீதமாகி போயிடும் சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. அட, வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்தப்பா, சித்தப்பா, என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவன் எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா, இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான் சித்தப்பா. கொரியா அழகி டிப்புளோட தொப்புள். விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரியா அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கு ஏது நம்ம கிட்ட வசதி? அவ தொப்புள இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா இது? பேப்பர் தொப்புள்ன்ற நெளியுது. அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்பா, நெளிய நெளிய தடைகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொப்புளியாது? அழைச்சி கையெடு. சின்னப்பா, ஏன்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுடா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவன் முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியே எடு. எடுக்க முடியாது சித்தப்பா. ஏன்? போஸ்டர் பசைய தடவை செவுத்துல ஒட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா? சித்தப்பா, 60லும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் ஷாப்பிங் போறேன். கொஞ்சம் வீட்டு பாத்துக்கங்க. ஓகே. வெளியே போயிட்டு அவ திரும்பி வரத்துக்குள்ள இந்த வீட்டை கொஞ்சம் மோப்பம் முடிப்போம். சர்வதேச பூட்டுகளுக்கும் இவ்விடத்தில் சாவிகள் கிடைக்கும். இது நெக்ஸ்ட். மர்ம ரூம முதல்ல பார்ப்போம். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஐயோ, ஏமாதிருச்சே. ஒரே கப்பு. Bad taste. உன் கள்ளக்காதலம் உதவியோட பூபதி சடலத்தை கெட்டிக்காரத்தனமா அப்புறப்படுத்திட்ட. எங்கடி அதை புதைச்சு வச்சிருக்க? யாருடி உன் காதலன்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. அனசுமின தொந்தரவு பண்ணாத. வழிய விடு. போலீஸ்ல சொல்லணும்னா உன்னால சொல்ல முடியாது. என்ன, எங்கள மாதிரி அவங்களும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான்சென்ஸ். நல்லா இருக்கு இந்த ரூம். இது நமக்கு வாடகைக்கு விட்டுருக்கலாம். No mind. Oh my God. கொலகாரி வந்துட்டா.
மிஸ்டர் சக்கி. என்னங்க பொம்பளைங்க ஷாப்பிங் போனா ரொம்ப நேரம் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? காலி பையலங்க தொல்லை தாங்க முடியல, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். பை த பை, நேத்து நீங்க எனக்கு டின்னர் கொடுத்தீங்கல்ல, இன்னைக்கு நைட் நான் உங்களுக்கு டின்னர் கொடுக்க போறேன். எந்த ஹோட்டல்ல? இல்ல வீட்ல. ஐயோ, வீட்லயா? பயப்படாதீங்க, நல்லாவே சமைப்பேன். எங்க அப்பா ஒரு ராணுவ அதிகாரி. அவருக்கு கல்யாணமாய் பூபதின்னு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு 5 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவனை வளர்க்கறதுக்கு ஒரு தாய் வேணுங்கிற எண்ணத்துல எங்க அப்பா எங்க அம்மா ஒரு எண்ணாந்தரமா கட்டிக்கிட்டாரு. 2 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். பூபதி தாயில்லாத பிள்ளைங்கிறதுனால எங்க அம்மா அவன் மேல அலாதி பிரியம் வச்சிருந்தாங்க. நானும் அவனை கூட பிறந்த அண்ணனா நினைச்சு பாசத்தோட பழகினேன். ஆனா எங்க அண்ணன் என்னையும் எங்க அம்மாவையும் விதர்ப்பமா நினைச்சு விரோதிகளை மாதிரி பார்த்தான். எனக்கு 15 வயசு இருக்கும்போது எங்க அம்மா கால மரணம் அடைஞ்சிட்டாங்க. எங்க அப்பா ராணுவத்துல இருந்து கட்டாய ஓய்வு வாங்கிக்கிட்டு எங்களோடவே வந்து தங்கிட்டாரு. முத்தி போன புத்துநோய் மாதிரி பூபதி கெட்ட நடவடிக்கைகளின் உச்சகட்டத்துக்கே போயிட்டான். மனம் நொந்து போன எங்க அப்பா ஒரு காலகட்டத்துல அவனை தன் பிள்ளையே இல்லைன்னு கை கழுவிட்டாரு. பிற்காலத்துல எனக்கு ஒரு பிடிமானம் வேணுங்கிற நினைப்புல எனக்கு தெரியாம இந்த வீட்டை எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாரு. வீடு என் பேர்ல இருக்குங்கிற விவரம் தெரிஞ்ச உடனே எங்க அண்ணன் பூபதி இந்த வீட்டை தன் பேர்ல மாத்தி கொடுன்னு என்ன பல தடவை வற்புறுத்தினா. ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையை விட்டுட்டு நிரந்தரமா ஒரு உத்தியோகத்துல உட்காரு, நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இந்த வீட்டையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாவது போய் நேர்மையை ஒழிச்சு பொழிச்சுக்கிறேன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவன் என்ன நம்பல. எனக்கு யாரோ கள்ளக்காதல் இருக்கிறதாகவும் அதனாலதான் நான் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிறதாகவும் குடிச்சிட்டு வந்து என் கூட அடிக்கடி சண்டை போடுவான். சில சமயம் பக்கத்து வீட்டுக்காரங்க பஞ்சாயத்துக்கு வருவாங்க. நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு 2-3 தடவை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் எங்க அண்ணனை நானே சுட்டு கொன்னுட்டேன்னு போலீஸ்காரங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா உங்களால என் மேல கோர்ட்ல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய முடியல. ஏன்? பூபதியை நான் சுட்டு கொண்டுட்டு தான் போலீஸ்காரங்க சொன்னாங்க. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு அவனோட பிரேதம் வேணுமே. என்னைக்கு உங்க அண்ணனோட டெட் பாடியை போலீஸ்காரங்க கைப்பற்றுறாங்களோ அன்னைக்கு நீங்க கைதாகலாம், அப்படிதானே? அத்தைக்கு மேசம் அழைக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம்.